ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிற ஒரு வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பவும் வேத பகுதியில் சங்கீதத்தின் புஸ்தகம் அதிலே 27வது சங்கீதம் அதில் 14வது வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ கர்த்தருக்கு காத்திரு, சும்மா காத்திருக்காத, திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள், போராட்டங்கள் ரொம்ப அதிகமாய் போய்கொண்டே இருக்கும் பொழுது நம்மளால் காத்திருக்க முடியாது. ஆமாம் தானே? ஆண்டவர் ரொம்ப நேரம் சில ஆசீர்வாதங்களை தாமதமாக்கும் பொழுது நம்முடைய இருதயம் இளைத்து போகும், ரொம்ப கவலைக்குள்ளே போயிடும், அந்த காத்திருக்கிற எண்ணம் நமக்குள் இல்லாமல் போயிடும். அடுத்தபடி என்ன பண்ணுவோம்னா மனுஷனுடைய உதவி தேடி போவோம், இல்லைன்னா நம்முடைய பலத்தை நம்பி ஓடுவோம். ஆனால் இன்றைக்கு காத்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, திடமனதாக இருந்து உன் கர்த்தருக்கே காத்திரு. மருத்துவர்களை தேடி ஓடாதீங்க, மனுஷர்களை தேடி ஓடாதீங்க, திடமனதாக இருங்க. அதான் சொல்கிறார் ஆண்டவர். காத்திருக்கிற நேரத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் உன் மனதை நீ திடப்படுத்திக்கொள். என் ஆண்டவர் நிச்சயம் செய்வார், என் ஆண்டவர் நிச்சயம் மாற்றுவார்னு உன் மனதை திடப்படுத்தி கொண்டு, மனுஷனுக்கு காத்திருன்னு சொல்லலை, கர்த்தருக்கே காத்திரு. இன்னைக்கு ஆண்டு சொல்கிறாரு, தாமதமாகதேன்னு சொல்லி கவலைப்படாத, உன் கர்த்தருக்கே உன் மனதை திடப்படுத்தி கொண்டு காத்திரு, அவர் நிச்சயமாய் உன்னை சந்திக்கிற நாட்கள் வரும். பாருங்க, வேதத்தில் வாசிக்கிறோம், 38 வருடமாய் அந்த பிதஸ்தா குளத்தருகே படுத்திருந்த மனுஷன் அந்த ஆசீர்வாதத்துக்காக அவன் காத்து கொண்டே இருந்தான். எந்த டாக்டரையும் தேடி போகலை, ஏன்னா அவனை தூக்கிட்டு போக கூட ஆள் கிடையாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஒரு நாள் இயேசு அவனை தேடி வந்தார். இன்றைக்கும் நீங்கள் கர்த்தருக்காக காத்து கொண்டே இருக்கிறீங்களா? உங்கள் கவலைகள்லாம் விட்டுட்டு உங்கள் சூழ்நிலை பார்க்காம திடமனதோடு கூட கர்த்தருக்காக காத்திருங்க. அவர் உங்களை தேடி வருகிற நாட்கள் வரும், அவர் உங்களை சந்திக்கிற நாட்கள் வரும். அதனால் கவலைகளை விட்டுட்டு கர்த்தருக்கே காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day. God bless you.